விஜய் இப்படி பண்ணி இருக்கக்கூடாது. ஆழம் பார்த்த ராகுல் காந்தி கடுப்பாகிட்டாராமே. ஏன்? ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய் மௌனமாக இருப்பது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை கடுப்பாக்கியுள்ளதாம். அவருக்கு ஆதரவாக நாம் போஸ்ட் செய்தோம், ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று விஜய் மீது ராகுல் காந்தி கடுப்பில் உள்ளாராம். காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து தாவேக விஜய் தரப்பிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருவது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரத்தில் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துள்ளது. திரையுலகமே பெரிதாக விஜயை ஆதரிக்காத நிலையில் காங்கிரஸ் இதில் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞனின் படைப்பை இலக்கு வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கலையும் பொழுதுபோக்கு அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை சந்தித்து வருகிறது. இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அநீதியானது. கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்போம். படைப்பு சுதந்திரத்தை மதிப்போம். மோடி அவர்களே, நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்கள் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள். உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எம்பி ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி செய்துள்ள போஸ்டில், ஜனநாயகன் திரைப்படத்தை தடுப்பதற்கான தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலாகும். மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அவருடைய படத்திற்காக நாம் பேசுகிறோம், ஆனால் அவர் பேசவில்லை. அதைவிட மோசமானது, அவருக்காக பேசிய நம்மை விஜய் மதிக்க கூட இல்லை என்று ராகுல் காந்தி கோபத்தில் இருக்கிறாராம். இதையடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் அரசியல்வாதியான விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் எந்தவித தேர்தல் கூட்டணியும் இல்லை என காங்கிரஸ் தலைமை ஒரு திட்டவட்டமான முடிவை உறுதியாக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மாறாக திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிப்பதாக காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. விஜயின் தாவேக பற்றிய பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி அந்த உரையாடலில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள கட்சி தேசிய தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த 4½ மணி நேர முக்கிய உத்தி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால், ப. சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வபெருந்தகை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் திட்டம் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் முடிவெடுத்துள்ளதாக நம்பகமான தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் பதற்றம் ஏற்பட்டால் காங்கிரஸ் மாற்று வழிகளை நாடக்கூடும் என்ற அண்மைய பேச்சுகளுக்கு மத்தியில் இந்த முடிவு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைமை திமுக உடனான கூட்டணியே தங்கள் விருப்பமான அரசியல் பாதை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. விஜய் பற்றிய பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. விஜயுடன் கூட்டணி வேண்டுமென்றால் இயல்பாக இருக்கலாம், ஆனால் அது வெற்றி கூட்டணியாக இருக்க வாய்ப்பில்லை என்று ராகுல் காந்தி கூறியதாக தெரிகிறது. அதே சமயம் திமுக ஆட்சியில் அமைச்சர் பதவிகள் கோரும் விவகாரத்தில் காங்கிரஸ் ஒரு தெளிவான மற்றும் நிதானமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. 2026 தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையை பெற தவறினால் மட்டுமே அமைச்சர் பதவிகளை கோரும். இல்லையெனில் அதிகார பகிர்வை வலியுறுத்தாமல் திமுக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க காங்கிரஸ் தயாராக உள்ளது என்று கூறப்படுகிறது.